போன ரெசிபியில் நான் கொள்ளு சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ கொள்ளு வேக வச்ச தண்ணியில் எப்படி கொள்ளு ரசம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம இப்போது கொள்ளு ரசம் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டி டிஷ். நீங்கள் கண்டிப்பாக நான் பண்ணுற மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த பவுலில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிடுங்க. தக்காளியை அந்த புளியில் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டுக்கோங்க கொஞ்சம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இந்த வெளி தோலை உரித்து ஒரு 7-8 பல் பூண்டு போட்டுக்கோங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் வச்சுக்கோங்க. இதை ஒரு 3 செகண்ட்ஸ் ஒரே ஒரு ஓட்டு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்மால் ஜாரில். இப்போ அதையும் நம்ம வச்சுருக்கிற புளி தண்ணியில் போட்டுடுங்க. இப்போ நம்ம கொள்ளுல இருந்து வேக வைக்கும்போது எடுத்த தண்ணியை இதே இதில் ஆட் ஆன் பண்ணிவிடுங்க. பெருங்காயம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இந்த கொள்ளு வேக வச்ச தண்ணி, புளி தண்ணி, மற்ற மிளகு, பூண்டு, சீரகம் எல்லாமே அதில் நல்லா நம்ம கரைச்சிக்கணும். பற்ற வச்சுக்கோங்க ஒரு பவுலில். கொஞ்சமாக ஆயில் தாளிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு நல்லா பொரிஞ்சு இப்போ கொஞ்சோண்டு பெருங்காயம் கொடுத்துக்கோங்க. அது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை அப்படியே இந்த கடாயில் ஆட் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு கொதிக்கக்கூடாது. நல்லா நுரைச்சி வரும்போது நம்ம இறக்கிடணும். அதுக்கு நுரைச்சி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 3 மினிட்ஸ்லேயே நல்லா நுரைச்சி வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக கொள்ளு ரசம் ரெடி. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவி இறக்கிறேன்.